சோலி முடிஞ்சுது. அப்போது சோலி முடிஞ்சுது. வணக்கம் நண்பர்களே, மீண்டும் உங்களை தமிழ் ஐடியா யூடியூப் சேனலில் சந்திக்கிறது மிக மகிழ்ச்சி. முடிஞ்சால் இப்போவே ஓடிப்போய் கார் ஃபுல்லாக பெட்ரோலை டேங்க் பண்ணி வைங்க. திருப்பியும் வெளியேற வாய்ப்புகள் உண்டு பெட்ரோல். ஏனென்றால் அமெரிக்கா ஒரு பகிரங்க அறிக்கை ஒன்று வெளிவிட்டிருக்கு. என்ன அறிக்கைன்னு பார்த்தீங்கன்னா, ஹோர்முஸ் நீரிணையை தாங்கள் திறக்க போகிறோம்ண்டு. அதாவது இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் தங்களுடைய கடற்படை தயாராகி கொண்டிருக்குது அதை அடித்து பிடிக்கிறதுக்கு. அது ஒரு பெரிய ஒரு யுத்தம் திருப்பி ஆரம்பிக்க ஒரு திட்டம். அதாவது 2 கிழமை உங்களுக்கே தெரியும், 2 கிழமை போர் நிறுத்தம் மட்டும் சொன்னாங்க. பாகிஸ்தானில் நடந்த பேச்சுவார்த்தை முறிஞ்ச உடனே இப்போ திருப்பி துவங்கிட்டாங்க. ஸோ இதுக்கு பாதிக்கப்பட போகிறது நாம தான், வேறு யாருமே இல்லை. உண்மையாக இது அமெரிக்கா பார்த்து எல்லா உலக நாட்டு மக்கள் எல்லாரும் கேட்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி, அதை யார்ட்டா பூட்டினது, அதை யார் பூட்ட வச்சது, அதைத்தான் உண்மையாக கேட்க வேண்டிய கேள்வி. அதாவது இது முதலே துறந்தான் கிடந்தது. இந்த ஹோர்முஸ் நீரிணை முதலே துறந்து இருந்தது. எல்லா கப்பலும் போய் வந்தது நிம்மதியை, ஒரு சோழியே இல்லாமல். குளவி கூட்டுக்குள்ள கல்லெறிஞ்சு அதை குழைச்சி போட்டு திருப்பி ஐயோ கொத்துது, நாட்டோ ஓடிவா, அங்கே அவனோடியான்னு எல்லார்ட்டையும் கேட்டு கடைசியாக பேச்சுவார்த்தையிலையும் சரி வரலன்னு இப்போ திருப்பி அந்த 2 கிழமை டைம் கூட முடியலை. அதுக்கிடையில் திருப்பி ஒரு ஆபத்தான முடிவை அமெரிக்கா எடுக்குது. ஸோ இது என்ன வழியில் முடிய போன்னு தெரியலை. ஸோ இது எந்த பக்கம் தெரியலை, எந்த பக்கம் வெற்றி பெறும், எந்த பக்கம் சோழி முடிய போகணும்னு தெரியலை. ஸோ என்னவோ இந்த உலக நாடு என்னை பொறுத்தவரையில் இப்போ நரக நாடாக மாறிக்கொண்டிருக்கிறதுக்கு மெயினாக இஸ்ரேல் அமெரிக்கா தான் காரணமாக இருக்கும். வேறு வழியை எனக்கு தெரியலை. இது எந்த தனிப்பட்ட கருத்து. நிச்சயமாக ஒரு கருத்துக்களை நீங்கள் வச்சிருப்பீங்க. சில பேர் உண்மையாக சொல்ல போனால் ஈரானில் எங்கள்ட ஈழத்தமிழர்கள் தீராத பகையோடு இருக்கிறார்கள். ஏன்னா ஈரான் விடுதலை புலிகள் போராட்டத்துக்கு இலங்கை அரசாங்கத்துக்கு உதவியது. அது பணம், ஆயுதம் அனைத்தையும் கொடுத்து உதவி எங்களை அளிச்சிருந்தது. நிச்சயமாக அதில் எனக்கும் ஒரு வருத்தம் இருக்குத்தான், இல்லையண்டு இல்லை. ஆனால் இப்போ அந்த வருத்தத்தை நாங்கள் தொடர்ந்து வருத்தப்படுறதுல தப்பில்லை. ஆனால் இப்போ நடக்கிற செய்திகளை நாங்கள் அதில் கவனிக்க வேண்டியதான் எங்களோட அவசியம். ஏன்னா இந்த நிலம் மாறிக்கொண்டு போச்சா இருந்தால் நிச்சயமாக, அதாவது ஈரானுக்கு பகிரங்க அடியல் விழுமாக இருந்தால் அதால் பாகிஸ்தான் கூட பல விடயங்களில் ஈரான் பக்கம்தான் நிற்கும். உங்களுக்கே தெரியும். அது முஸ்லீம் நாடுன்ற பக்கம் ஒரு பக்கம் இருக்க, அவர்கள் முதலே ஈரான் அறிவித்தது, 6வது எங்களுக்கு அணு ஆயுதத்தை பயன்படுத்தியவர்களாக இருந்தால் எங்கள் நட்பு நாடு பாகிஸ்தான் அதே அணு ஆயுதத்தை உங்களுக்கு பயன்படுத்தும். ஸோ அப்படி ஒரு துணிவாக ஈரான் முதலே அறிக்கை விட்டது உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குது. அடுத்த பார்த்தீங்கன்னா ரஷ்யா, சைனா போன்ற நாடுகளும் ஈரான் பக்கம்தான் நிற்கும் என்றெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. ஸோ இது அடுத்த கட்டமாக எந்த வகையில் யுத்தம் மாறப்போகுதுன்றதான் தெரியாது. ஆனால் இருக்கும் வரை நாங்களும் இருப்போம். என்ன நடக்குதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களோட கருத்துக்களை மறக்காமல் எழுதுங்கள். நன்றி, வணக்கம். முடிஞ்சால் பெட்ரோலை போய் அடித்து வைங்க. அல்லாட்டி பெட்ரோலை கொண்டு டேங்கில் வைக்கலாதீங்க. கணக்க ஒரு டேங்க், சின்ன டேங்க் வச்சிருக்கலாம், அதுக்கு மேலே வச்சிருக்கலாது. இன்னும் விலைவாசி ஏற வாய்ப்புகள் உண்டா இல்லையான்றது இன்னும் ஒரு சில நேரங்களில் தெரியும் என்ன நடக்க போகின்றது. நன்றி, வணக்கம்.